இப்போ நம்ம ரீஜனல் அனஸ்தீசியா கொடுக்க போனால் அதுக்கு என்னென்ன திங்ஸ் எடுத்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெரைல் டவல் எடுத்து வைக்கணும், ஸோ ஸ்டெரைல் க்ளவுஸ் எடுத்து வைக்கணும், அனஸ்தெட்டிக் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டெரைல் க்ளவுஸ் எடுத்து வைக்கணும், ஸ்டெரைலாக ஸ்பைனல் நீடல்ஸ் எடுத்து வைக்கணும், ஸ்டெரைல் 5 ml syringe ஃபார் ஸ்பைனல் சொல்யூஷன். ஸ்பைனல் அனஸ்தெட்டிக் ட்ரக் கொடுக்கறதுக்கு 5 ml syringe வந்து ஸ்டெரைலாக எடுத்து வைக்கணும். ஸ்டெரைல் 2 ml syringe with a small gauge needle to localize the skin prior initiating of the spinal anesthetic. நம்ம ஸ்பைனல் நீடில் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து நம்ம லோக்கல் அனஸ்தெட்டிக் கொடுப்போம். ஸோ அதுக்காக 2 ml syringe ஒன்று எடுத்து வச்சுக்கணும். ஆன்டிசெப்டிக் ஃபார் தி ஸ்கின் சச் அஸ் பீட்டாடைன், குளோராக்சிடின், மெத்தில் ஆல்கஹால். நம்ம எந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஆன்டிசெப்டிக் வச்சு பெயிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் எடுத்து வச்சுக்கணும். ஸ்டெரைல் காஸ் ஃபார் ஸ்கின் கிளீன்சிங் அண்ட் டு வைப் ஆஃப் எக்ஸஸ் ஆன்டிசெப்டிக் அட் நீடல் பஞ்சர் சைட். நம்ம வந்து ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் வச்சு நம்ம கொடுக்க போகிற ரீஜியன் ஃபுல்லாகவுமே வந்து பெயிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா எந்த இடத்துல நம்ம நீடல் இன்ஜெக்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்த மட்டும் ஸ்டெரைல் காஸை வச்சு க்ளீனாக வைப் பண்ணி எடுத்துடணும். ஸோ அதுக்காக நம்மளுக்கு ஸ்டெரைல் காஸ் வேணும். அதுக்கப்புறமா லோக்கல் அனஸ்தெட்டிக் ட்ரக்.